வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். போன முறை இதுவரையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எடிமா, நீர்வீக்கம். ஆமா சார். சரி, அடுத்தது போலாம். வணக்கம் வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 வணக்கம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 17 பேர் இருக்கீங்க சார். ஏற்கனவே பார்த்ததில்ல எதுவும் ஏதோ பகிர்தல் இருந்தா கொடுங்க. போன வாரம் ஏதோ திருவள்ளுவன் கேட்டாரு. சொல்லுங்க சார். திருவள்ளுவன் போன வாரம் கிளாஸ் ஆரம்பத்துல ஏதோ கேட்டீங்க. எனக்கு என்ன கேட்டேன்னு இப்ப நினைவு இல்லையே. சரி, வர நினைவு வரும்போது சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஓகே, போலாங்க. இன்றைக்கு வந்து எல்போ அப்படிங்கிறது, அதாவது முழங்கை, முட்டிக்கை இல்லைங்களா, ரெப்ரசன்ஸ் சேஞ்சிங் டைரக்ஷன்ஸ் அண்ட் அக்செப்டிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது திசை காட்டும் போது கையை ஏது முன்னால வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன் வரும் முழங்கை அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கையில ஒரு பாதையில போயிட்டு இருப்போம். அது திடீர்னு திரும்ப யாரோ ஒன்று சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து இன்னொரு பாதையில போயிட்டு இருப்போம். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏப்பா இதோட அது நல்லா இருக்குப்பா, நல்லா நிறைய லாபம் வர மாதிரி இருக்குப்பா அப்படின்னா டக்குன்னு எதை விட்டு அதுக்கு தான் வருது. இந்த வேலையோட அந்த வேலையில் கொஞ்சம் சம்பளம் நிறைய வருதுப்பா அப்படின்னா அங்கே போகிறது. ஸோ இப்படி வந்து திசைகள் மாறுவதையும் புதிய அனுபவங்கள் வந்து ஏற்றுக்கொள்வது, அதில் எப்பவுமே ஆர்வமாக இருக்கிறது. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறதுலையும், புதிய இடங்களை வந்து ஏற்றுக்கொள்வதிலும், புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. யார் அவங்க? முட்டி கையில் வந்து பிரச்சனை வர்றது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இதில் பெயின் வரும், இதில் உள் பக்கம் வரும். ஸோ அரவுண்ட் அந்த எல்போ அதில் பிரச்சனை வர்றவங்க இந்த ஆஸ்பெக்டில் இருப்பாங்க. அதை நாம் பார்க்கலாம். அடுத்து எம்ஃபைசமா, அதாவது நுரையீரல் வீக்கம். இது என்னது? நுரையீரல் வந்து பிராணவாயுவை உடம்புக்கு சப்ளை பண்ணக்கூடியது, ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடியது. ஸோ அது ரிலேட்டடாக இங்கே என்ன வருது புரியுங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து ரத்தம் அப்படிங்கிறது, அந்த இரத்த ஓட்டம் என்பது முக்கியமானது. அதை விட முக்கியமானது அந்த இரத்த ஓட்டத்தில், ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டே கலக்க வேண்டியது.
அந்த வேலையை செய்யறது லங்ஸுங்க. புரியுங்களா? ஸோ அதில் வந்து வீக்கம் வருது அப்படின்னா, அந்த காற்றை உள் சுவாசிப்பது, அது முறையாக ஆக்சிஜனை வந்து பிராணவாயுவை வந்து உள்ள கொண்டு சேர்க்கறது, அதில் பிரச்சனை வரும். அது எப்போ அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபியர் ஆஃப் டேக்கிங் இன் லைஃப். அதாவது அந்த லைஃப் தான், அந்த லைஃப் ஃபோர்ஸ் அது. பிராணவாயு அப்படிங்கிறது ஒரு லைஃபுக்கு முக்கியமான தேவையான ஒரு ஒன்று. ஸோ ஃபியர் ஆஃப் டேக்கிங் இன் லைஃப், மாற்றங்களை புதியவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுறது. புரியுங்களா? அதாவது நீங்க நம்ம எலிமெண்ட்ல பார்க்கும்போது எர்த்தில் பார்ப்போம். எர்த்தில் வர்றவங்க புதிய மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க, பயமா இருக்கும். ஏற்கனவே வசதியான ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்கன்னா அங்கேயே இருந்துப்பாங்க. அதிலே அந்த லைஃப்பை வந்து கஷ்டப்படாமல் ஓட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை வந்து புதியவற்றை ஏற்றுக்கொள்ள பயப்படக்கூடியவங்க. வாழ்க்கை வந்து எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கு, வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கு, அந்த ஆற்றல் எனக்கு குறைவா இருக்கு, அதனால நான் பயப்படுறேன், லைஃபே பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி எம்பைசமா எஸ் வரும். அடுத்து எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது கருப்பையுடைய யுட்ரஸோட வால் இருக்கு இல்லைங்களா, அது திக்காகிறது, அதில் இன்ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றது, அந்த வால் வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக வருது. இது என்னது? அதாவது கருப்பையோட உட்படல திசுக்களின் புற வளர்ச்சி. இது கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வரக்கூடியது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் இது நடக்கும்? இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற நிலை. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு, ஒரு குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்துக்கு வந்தாச்சு, அந்த குடும்பத்தில் இருக்க வரையும் பிறந்ததுலேருந்து அந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுறது, இல்லை அதுவே பிடிச்ச வாழ்க்கையாக இருக்கிறது, அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. எல்லாருக்கும் அது வந்து பிறந்த வீடுங்கிறது அப்படித்தானே இருக்கும், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம். ஆனால் புது இடத்துக்கு வந்த பிறகு புது உறவு, லைஃப் பார்ட்னரு, அங்கே அப்பா அம்மா இடத்துல இங்கே மாமனார் மாமியார், அங்கே வந்து கூட உடன் பிறந்தவர் இடத்துல இங்கே வந்து நாத்தனார் கொழுந்தனார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே புதிய நபர்கள். அந்த இடத்துல ஒரு புதிய வாழ்க்கை சூழலை வந்து வாழ்கிறாங்க. முக்கியமாக அங்கே வந்து தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் மட்டும் தனக்கு பாதுகாப்பாக இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டுறாங்க. நிறைய கேஸில் அதை பார்க்குறோம், நிறைய பெண்களுடைய கதைகள் அதை பார்க்குறோம். இப்போ அங்கே அந்த தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய, தனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஹஸ்பண்டே அப்படி பாதுகாக்கலை, சப்போர்ட் பண்ணலை, இவங்களுக்கு ஆதரவாக பேசலை அப்படிங்கிறப்ப தனக்கு யாருமே அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வரும். இன்செக்யூர்ட் ஃபீல் வரும். ஒரு ஏமாற்றம் எதிர்பார்த்து வந்தது என்ன, கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க லவ் மேரேஜ் பண்ணினாங்கன்னா அவ்வளோ அந்யோன்யமாக ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்கே வந்த பிறகு எல்லாம் தலையிட கிடக்கும். கொண்டாந்து விட்டு தலைவர் அவர் போட்டு அவர் வேலையை பார்த்து போயிடுவார். அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, இவர் கண்டுக்க மாட்டார். அங்கே லவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், கண்டுக்க மாட்டார், இவர் பாட்டு இவர் பார்ப்பார். முடிஞ்சு போச்சு, அவர் கல்யாணம் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. சிலர் எல்லாரும் அப்படி இல்லை. ஸோ அப்போ எதிர்பார்த்து வந்தது, ஸோ இவர் மாதிரி தான் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நம்பி ஏமாறுறது. ஸோ டிஸப்பாயின்மெண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒன்று, தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கணவன் பாதுகாப்பாக இல்லை, இன்செக்யூர்ட் ஃபீலிங். சில குடும்பங்கள் என்னன்னா, கணவர் கண்டு மாட்டார், ஆனால் அப்பாவை விட அம்மாவை விட மாமனார் மாமியார் அவ்வளோ அந்யோன்யம் வைப்பாங்க. அங்கே கூட இந்த பிரச்சனை வந்து பெருசாக வந்துக்காது. புரியுங்களா? ஸோ அடுத்தது ரீப்ளேசிங் செல்ஃப் லவ் வித் சுகர்.
ஸோ இவங்க வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அந்த இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா, உடம்புல ஒரு இம்பேலன்ஸ் வருது இல்லையா, அந்த இம்பேலன்ஸுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சுகர் நிறைய தேவைப்படும், இனிப்பு நிறைய தேவைப்படும். ஸோ தன்னை விரும்புவது, தன்னை நேசிப்பதற்கு பதிலாக இவங்க இனிப்பு பண்டங்களை வந்து நிறைய சாப்பிடுவாங்க. இந்த இனிப்பு பண்டங்கள் அப்படிங்கிறது இன்னொரு குழுவும் சொல்கிறேன். இது வந்து லைஃப் பார்ட்னரோடு சேர்ந்து குழந்தைங்க குடும்பத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வளர்ச்சி நிலை எது அப்படின்னா ஃபோர்த்து ரோ. அந்த ஃபோர்த் ரோவில் தான் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ரோவில் வர்றவங்க பெரும்பாலானவர்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும். இது ஜென்ரல், நம்ம அனுபவத்துலேருந்து இப்போ வந்து நிறைய கேசஸ் பார்க்கும்போது வரக்கூடியது. லெஃப்ட் சைடில் வரக்கூடியவங்க, அதாவது காலம் 1, 2, 3 காலம்னு சொல்கிறது நான் வந்து பிளான்ட்ல சப் கிளாஸில் சொல்கிறேன். இங்கே வந்து மினரல் பார்த்தீங்கன்னா 1வது ரோ, 2வது ரோ, 3வது ரோவில் வர்றவங்களுக்கு மசாலா பிடிக்குது, அப்புறம் வந்து புளிப்பு பிடிக்குது. நடுவில் 4, 5ல் வர்றவங்களுக்கு இனிப்பு நிறைய பிடிக்குது. 6 ரோவுக்கு போகிறவங்களுக்கு, அங்கே வர்றவங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. 4th ரோவில் தான் அந்த அதாவது லைஃப் பார்ட்னர் 3 வரையும் பார்த்தீங்கன்னா அன்பு, காதல் இப்படி தான் இருக்கும். 4th ரோ வரும்போது அங்கே லைஃப் பார்ட்னர் எனக்கு வேணும், பார்ட்னரும் நானும் சேர்ந்து குடும்பமாக உருவாகணும், குழந்தைகள் உருவாகணும், குடும்பத்தை பார்க்கணும், வளர்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அங்கே வந்துடும். அங்கே ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பில் வந்து அவசியமாக தேவைப்படுறதே அந்த லைஃப் பார்ட்னர் தான். அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது அது மேஸ்குலின் யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து ஃபெமினைனில் இருக்கக்கூடியவங்க, ஃபெமினைன் கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பை எதிர்பார்ப்பாங்க. அது அந்த ஃபீமேல் ஃபெமினைன் இதுவாக இருந்து கணவர் வந்து எக்ஸ்ட்ரீம் மேஸ்குலின்ல இருந்து தன்னை கண்டுக்காமல் போகும்போது, ஏன்னா தன் மீது அன்பு செலுத்தாத போது, பாதுகாப்பு உணர்வு தராத போது அவங்களுக்கு யுட்ரஸில் பிரச்சனை வரும். யுட்ரஸில் பிரச்சனை வருதுனாலே சிம்பாலிக்கலி தெர் இஸ் எ ப்ராப்ளம் வித் லைஃப் பார்ட்னர் ஆர் உமன் அப்படின்னு சொல்லி வந்துடலாம். ஸோ அந்த அதாவது தன்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிறரை நேசிக்க முடியும். தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பிறருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரி வராது. இதெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல், சரிங்களா? ஸோ இன்செக்யூர்டு ஃபீலிங், டிஸப்பாயின்மெண்ட் அண்டு ஃப்ரஸ்ட்ரேஷன், ரீப்ளேசிங் செல்ஃப் லவ் வித் சுகர், இது காம்பன்சேஷனுங்க. அதாவது மைண்ட் லெவலில் வரக்கூடிய ஒரு ஃபீலிங், எமோஷனுக்கு ஃபிசிக்கல் லெவலில் அவங்களுக்கு தேவைப்படுவது ஸ்வீட்டு. பிளேமர்ஸ், அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடியவங்களாகவும் அடுத்தவங்களை வந்து குற்றம் சுமத்தக்கூடியவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. பிறருடைய குற்றத்தை யார் பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை முதல்ல நேசிப்பாங்க. தன்னை நேசிக்க தெரியாதவர்களுக்கு, தன் மீது அன்பு செலுத்த முடியாதவர்களுக்கு, தனக்கு மரியாதை செலுத்தாதவர்களுக்கு அதை பிறருக்கு தர முடியாது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயங்க. யாரா இருந்தாலும் முதல்ல தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடலை, தன்னுடைய பிறப்பை முதல்ல நேசிக்கணும். தன்னிடமுள்ள அதாவது சிறப்பான தகுதிகள், சிறப்பான திறமைகள், தனக்கு இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள், இருக்கிற ஜீவராசியிலே தான் எப்படி உயர்ந்த ஜீவராசி என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த உலகமே இன்பமயமா இருக்கும். இது பொதுவான விஷயங்க. சரி, எபிலெப்சி, கை கால் வலிப்பு. இது வந்து மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சஃபர் ஆகுது, புரியுங்களா? அது ஒட்டுமொத்தமா ஒரு மனிதன் என்கிற அளவுல அவரு இந்த லைஃபை வாழ்கிறது, லிவிங் ஆஃப் லைஃப்
உயிரை வந்து உயிர் வாழ்தல், உயிர் வாழ்தல் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது சென்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன், தான் துன்புறுத்தப்படுவதான ஒரு ஃபீல் இருக்கும். தான் துன்புறுத்தப்படுவதான ஒரு ஃபீல் இருக்கும். புரியுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து நிராகரிக்கிறது, விருப்பமின்றி நிராகரிக்கிறது. அதாவது வாழ்க்கையில வந்து விருப்பம், ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அந்த வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல உணர்வு இல்லாமல் இருக்கிறது, அதுலேருந்து நிராகரிக்கிறது. ஏ ஃபீலிங் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரகிள், ஃபீலிங் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரகிள். அதாவது வாழ்க்கையை வாழறதுக்கு ரொம்ப கடுமையாக போராட வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களோட புரிதல்ல இருந்து வாழ்க்கை என்பது, உலகம் என்பது, மனிதகுலம் என்பது ரொம்ப, அதாவது தனக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட்டா இல்லை, பாதுகாப்பா இல்லை, யாரும் வந்து உதவி செய்வதில்லை, ரொம்ப தன்னுடைய கெப்பாசிட்டி மீறி இவங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ வேண்டியிருக்கு. அப்படி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கை கால் வலிப்பு வரும். செல்ஃப் வயலன்ஸ், சுயமாக தன்னை துன்புறுத்தி கொள்ளுதல், சுயமாக தன்னை துன்புறுத்தி கொள்ளுதல். புரியுங்களா? ஸோ இது வந்து இருக்கும். தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? பிறருடைய கவனத்தை ஈர்ப்பது. ஒருத்தர் காக்கா வலிப்பு வந்துச்சு வைக்கலாம், கை கால் வலிப்பு வந்துட்டுன்னா காக்கா வலிப்புமாங்க, கை கால் வலிப்பு அது பேர். கால் கை வலிப்பு இல்லை கை கால் வலிப்பு அதுக்கு பேர். புரியுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த கண்டிஷன் ஒருத்தர் போயிட்டாருன்னா பிற யாராவது பார்த்து உதவி செஞ்சு அவரை மீட்டால் ஒழிய அந்த நேரத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எவ்வளோ நேரம் அவருக்கு வலிப்பு இருந்துச்சு, அந்த வலிப்பு வந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணினாரு, இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. புரியுங்களா? ஸோ அந்த அளவில் வந்து என்ன பண்ணுறாரு, கை கால் இழுத்துக்குது, வாயில் நுர தள்ளுது, பல்ல கடிச்சிக்கிறாரு, நடுவில் நாக்கு மாட்டிச்சுன்னா நாக்கில் ரத்தம் வருது, சமயத்தில் துண்டாகி போயிடுது. ஸோ இவ்வளோ விஷயம் அங்கே நடக்குது. புரியுங்களா? இது அவர் அறியாமலேயே அவருக்கு ஒரு துன்புறுத்தல் நடக்குது. அவர் கான்சியஸாக இருக்கும்போது கூட அந்த மாதிரி தன்னை துன்புறுத்தி காட்டி பிறருடைய கவனத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது நடக்கும். புரியுங்களா? கான்சியஸில் கூட அவர் அப்படிதான் தன்னை துன்புறுத்தி பிறருடைய கவனத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது. புரியுங்களா? உதாரணத்துக்கு வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யல, கேட்கறத கொடுக்கல, கத்தியை வச்சு கையில் வந்து கத்தியை வச்சு கீழ்ச்சிக்கிறது, தலையை சவுத்துல போய் மோதிக்கிறது. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி கான்சியஸாக இருக்கும்போது பண்ணுறது நடக்கும். அது ஓவராக போகும்போது எபிலெப்சி வர்றது இருக்குங்க. புரியுங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சி நிலையில் பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருப்பாங்க, ரொம்ப ஆரம்ப நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப போராட்டமாக தெரியும், ஸ்ட்ரகிளாக தெரியும். யாரை நம்புறது, யாரை வந்து நமக்கு எதிராக இருப்பாங்க, யார் நம்மளை நேசிக்கிறாங்க, யார் நம்மளை வந்து யாரை நம்பி பின்னால் போகலாம், இதெல்லாம் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனலாக நேசிக்கக்கூடியவங்க, லவ் பண்ணக்கூடியவங்க, அன்பு செலுத்தக்கூடியவங்க, பாதுகாக்கக்கூடியவங்க, யாராவது ஒருத்தராவது இவங்க கூட இருந்தால் போதும், லைஃப் வந்து ஓரளவு வாழ்ந்துருவாங்க. அப்படி இல்லாத எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி, சிலருக்குலாம் அப்படிலாம் இருக்கிறதே இல்லையே. புரியுங்களா? அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, எல்லாம் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. எல்லா குடும்பங்களையும் அப்படி வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிடைக்குதான்னா சொல்ல முடியல. ஸோ அந்த ஒரு பாதுகாப்பற்ற நிலையில துன்புறுத்தப்படுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். நீங்க இந்த ஆட்டோமொபைல் ஷாப்லலாம் பசங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க வாங்கக்கூடிய பேச்சு, வாங்கக்கூடிய அடி, ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே நின்று ஒரு வேடிக்கை பார்த்துங்களேன். ஸோ அப்படி வந்து யார் அந்த மாதிரி வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க, படிக்க முடியாதவங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு கூட ஒரு திறமையாக பண்ண முடியாதவங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல கொண்டு விட்டுறாங்க வேலைக்கு. அவங்க வந்து வாங்கக்கூடிய திட்டு, அடி, அவமானங்கள், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அளவே கிடையாது. ஒரு நேரம் இல்லை கூட அவங்களோட ஃபீல் என்னவா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து எப்ஸ்டைன் பார் வைரஸ், சுரப்பு காய்ச்சல். இது வந்து உமிழ்நீர் மூலம் தொற்று வர்றதா சொல்றாங்க. அதாவது
நிணநீர் கட்டிகள் வீக்கம் வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மண்ணீரல் வீக்கம் வர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள வந்து உமிழ்நீர் மூலம் தொற்று போகிறதா சொல்றாங்க. அந்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படிங்கிறது. இது எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வைரஸ், பாக்டீரியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமாக அடர்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பொதுவாக ஹைஜீனிக்காக மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல எல்லா வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கும். தண்ணியில் இல்லாததில், காற்றில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, பொருள்களில் ஒட்டி கொண்டு இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து சுவாசிக்கிற காற்றுலையும் இருக்கும், சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் இருக்கும். அதெல்லாம் உள்ளே போய் வெளியில் வந்துடும். எதுவும் உள்ளே தங்குறது இல்லை. சரிங்களா? அந்த பள்ளம் இருந்தால் தான் தண்ணி நிற்குங்க. நம்ம உடம்புல ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கும்போது தான் அது உள்ள வீடு கட்டி வளரும். சரிங்களா? எந்த வைரஸாக இருந்தாலும் பாக்டீரியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபுட்டு தேவை. அந்த ஃபுட்டுங்கிறது அது வந்து நம்ம உடம்புல அதாவது வளர்ச்சிதை மாற்றங்கள் ப்ராப்பராக ரெகுலராக பேலன்ஸ்டாக நடந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள கழிவுகள் எதுவுமே தங்காது. சரிங்களா? அந்த கழிவுகள் நம்ம உடம்புல எதுவுமே தங்கலை அப்படின்னா இந்த பாக்டீரியா வைரஸுக்கெல்லாம் உணவு கிடைக்காது. சரிங்களா? அப்போ அந்த உடம்பு சமநிலையற்ற தன்மைக்கு போகும்போது தான் இதெல்லாம் உள்ள நடக்குது. அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது உமிழ்நீர் மூலம் வந்திருக்குன்னு. உமிழ்நீர் எல்லாருக்கும் தான் இருக்குது. எல்லாரும் உமிழ்நீர் மூழ்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா உமிழ்நீர் இல்லாத மனிதர்களோ அதை பயன்படுத்தாத மனிதர்களோ யாருமே கிடையாது. ஸோ நோய் தொற்றுக்கு யார் வந்து யாருடைய உடம்பு ஏற்புடையதாக இருக்கிறோ அவங்களுக்கு வரும். இதுதான் வந்து சயின்ஸுங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? புஷிங் பியாண்ட் ஒன்ஸ் லிமிட்ஸ், ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் குட் எனஃப், ட்ரைனிங் ஆல் இன்னர் சப்போர்ட், ஸ்ட்ரெஸ். அதாவது தன்னுடைய திறனுக்கு மீறிய கடுமையான முயற்சி. எப்போ இந்த மாதிரிலாம் மனிதர்கள் நடந்துக்கிறாங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அது அந்த ஒரு மனநிலை எப்போ வருது அப்படின்னா அந்த லைஃப்பில் அவங்க ஏதோ ஒரு எய்மில் இருக்கிறாங்க, அதுக்கு இதெல்லாம் அவசியப்படுது, தவிர்க்க இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. அது உடம்புல இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தொற்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் குட் எனஃப். நினைத்த அளவுக்கு நல்லபடியாக இவங்களால வாழ முடியல, இவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியல, அவ்வளவுதான். எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் கோல், இதெல்லாம் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி என்னால் நான் நினைக்கிற மாதிரி நல்லபடியாக இருக்க முடியல அப்படிங்கிற எப்போ இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பயப்படுறது. அந்த பய உணர்ச்சியோடு இருக்கும்போது இந்த தொற்று நடக்குது. புரியுங்களா? உள் பலங்கள் இழப்பு, அதாவது ட்ரைனிங் ஆல் இன்னர் சப்போர்ட். இன்னர் சப்போர்ட்டுங்கிறது என்ன? நாம் நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு முதல்ல திங்க் பண்ணணும், அது செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு உடல் உழைப்பு தரணும். இது ரெண்டுமே முடியாமல் போகிறது. யோசிக்கிறது, திங்க் பண்ணுறதும் கெப்பாசிட்டி குறைஞ்சி போகிறது, உடல் சோர்வடைகிறது, பலம் இல்லாமல் போகிறது. புரியுங்களா? இது மனதில் வந்து உளைச்சலாக சொல்கிறாங்க, உடலில் பலம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணி சுரப்பு காய்ச்சல் வருவதற்கு இது காரணம் இருக்கு. அடுத்தது கண்ணை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தூர பார்வை கிட்ட பார்வைன்னு பார்த்துருக்குறோம். அதே தான் இங்கேயும் வருது பாருங்க. ரெப்ரசன்ட் தி கெப்பாசிட்டி டு see clearly past, present and future. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை பார்க்கக்கூடிய பார்வை. கண்ணுங்கிறது மெக்கானிக், அதாவது அது ஒரு சென்சரி ஆர்கான், அது சென்சரி ஆர்கான். புரியுங்களா? ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது கண்ணை பயன்படுத்தக்கூடிய ஒரு மூளை பகுதி இருக்கு.
அந்த மூளை பகுதி கண்ணை வந்து பயன்படுத்தி வெளியிலேருந்து விஷயங்களை ரிசீவ் பண்ணுது. வெளியிலேருந்து விஷயங்களை ரிசீவ் பண்ணுது. ஒரு பிம்பமாக ரிசீவ் பண்ணுது. ஆனா மூளை செய்யக்கூடிய வேலை என்ன? இந்த கண்ணை வைத்துக்கொண்டு மூளை செய்யக்கூடிய வேலை என்ன? கண்ணை வைத்துக்கொண்டு பிம்பங்களை ரிசீவ் பண்ணுது. அது தேவையான ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி இப்ப அண்ணன் எப்படி இருக்கிறான், தம்பி எப்படி இருக்கிறான், அப்பா எப்படி இருக்காரு, யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க போல் இருக்க, நம்ம வந்து எப்படி படிக்க போறோம், எப்படி வேலைக்கு போக போறோம். பாருங்க, கண்ணு பார்க்குது, மூளை என்ன வேலை பார்க்குது, அதை தொடர்ந்து அது ஒரு வேலையை அது பார்க்குது. புரியுங்களா? இதெல்லாம் எங்க வந்து முடியுது அப்படின்னா, வாழ்க்கை வாழ்வதில் முடிகிறது. வாழ்க்கை வாழ்வதில் முடிகிறது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கடந்த கால அனுபவங்கள் தேவைப்படுது, நிகழ்கால அனுபவங்கள் தேவைப்படுது, வருங்காலத்தை பற்றி புரிதல் தேவைப்படுது. புரியுங்களா? ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் மனிதன் சிந்திச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி சிந்தித்து முடிவு பண்ணுவதில் கண்ணு அப்படிங்கிறது, கண்ணில் பார்வை கோளாறு என்பது 3 விதமா இருக்கு. 3 விதமா இருக்கு. ஒன்று ஆஸ்டிக்மேட்டிசம், அதாவது ஒன்று இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இது வந்துடலாம். ஒன்று தூர பார்வை சொல்லுவாங்க, இன்னொன்று கிட்ட பார்வை சொல்லுவாங்க. புரியுங்களா? இந்த தூர பார்வை என்பது தோர்த்துறது நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது தெரியாது. அவங்களுக்கு தடிமா இருக்கிற கண்ணாடி போடுவாங்க, நடுவில் தடிமனா இருக்கும், ப்ளஸ் பவர். கிட்ட பார்வை என்பது மைனஸ் பவர். கிட்ட இருக்கிறது நல்லா தெரியும், தூரமாக இருக்கிறது தெரியாது. இது வந்து மைனஸ் பவர். இந்த கண்ணாடியில் ஓரமெல்லாம் திக்கா இருக்கும், நடுவில் வந்து குழியா இருக்கும். புரியுங்களா? இது வந்து கிட்ட பார்வை. அப்போ ப்ளஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு தன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் பயமா இருக்கும், அச்சுறுத்தலாக இருக்கும். என்ன? ஸோ நிகழ்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். ப்ளஸ் பவர் இருக்கவங்களுக்கு நிகழ்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். இதை மாற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அதாவது தூரமாக பார்வை சரியாக தெரியல, அதுக்கேற்ற கண்ணாடி போட்டிருக்காருன்னா தூரமாக இருக்கிற விஷயம்லாம் பிளராக தெரியும், அதில் கிளாரிட்டி இருக்காது. இப்போ ரீடிங் கிளாஸ் போடுறாங்க அப்படின்னா என்ன, தன்னை சுற்றி இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறத பற்றி இப்போ அச்சுறுத்தல் இருக்கும், கிளாரிட்டி இருக்காது. பல வருடங்களுக்கு பிறகு நடக்கிறதுலாம் கிளியராக இருப்பாங்க. இது இப்படி புரிஞ்சுங்க. சரிங்களா? ஒரு தள பார்வை அப்படிங்கிறது இப்போ நான் பார்க்குறேன், தூரமாக பக்கமாக இல்லை. சிலருக்கு லெஃப்ட் சைடு தெரியும், ரைட் சைடு தெரியாது. சிலருக்கு மேலே தெரியும், கீழே தெரியாது. சிலருக்கு கீழே ஆஃப் தெரியும், மேலே ஆஃப் தெரியாது. சிலருக்கு சென்ட்ரல் மட்டும் தெரியும், ஓரமாக இருக்கலாம் தெரியாது. சிலருக்கு ஓரமாக இருக்கிறதும் தெரியும், சென்ட்ரல் இருக்கிறது தெரியாது. இப்படி பார்வையில் பல வகை இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்பதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் என்பதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னது? இப்போ நான் பார்க்குறேன் ஒட்டுமொத்த பார்வையிலேயே எனக்கு முழு பிம்பமே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் தெரிஞ்சா ரைட் தெரியல, ரைட் தெரிஞ்சா லெஃப்ட் தெரியல, இந்த ஓரமாக மட்டும் தெரியுது, நேராக இருக்கிறது தெரியல. ஸோ டோட்டலாகவே நான் அந்த என்னை பற்றிய புரிதல், நான் என்கிற புரிதல் அப்படிங்கிறத எனக்கு பிரச்சனையா இருக்கு. தான் யார் என்று உண்மையாவே காண பயமா இருக்கு. ஏன்? எதுவுமே முழுசா தெரியல, உள்ளது உள்ளபடியே தெரியல. ஸோ இதாங்க கண்ணை பொறுத்தல. ஸோ இந்த பார்வை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் நான் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. அடுத்தது ஃபேஸ். ஃபேஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் வாட் வி ஷோ தி வேர்ல்டு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நாம் உலகத்திற்கு காட்டும் நம்முடைய பிரதிநிதி தான் முகங்க. புரியுங்களா? ஸோ இது தெளிவாக தெரியும். பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க, ஏன் என்ன ஆச்சு, ஏன் கடுகடுன்னு இருக்கிற, முகத்தில் ஒரு தெளிவு இல்லையே. சோகமாக இருந்தால் சோகமாக தெரியும், மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக தெரியும். சரிங்களா?
ஸோ இன்னைக்கு ஒரு தன்னுடைய கணவரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவர் பேச முடியாத கண்டிஷனில் இருக்காரு. அவர் எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, டூர் போன விஷயத்தை பற்றி கேட்குறேன். எங்கெல்லாம் டூர் போயிருக்கீங்க, அவர் எங்கே போகும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஊட்டி கொடைக்கானல் போனா அவர் சந்தோஷமா இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், தான் சொல்லிடுங்களேன், நல்லா முகத்தை பார்த்தா பிரைட்டாக இருக்கும். அங்கே இருக்கும்போது தான் முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அங்கே ஊட்டி கொடைக்கானல் போயிட்டாலே அவர் முகம் பிரைட்டாக இருக்கும். உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது வெளியில் பார்த்தாலே தெரியுங்கிறாங்க. இதுதாங்க அகத்தின் அழகு முகத்தில் இருக்குது. அது கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது பாருங்க. முகத்தை பார்த்தோன்னு வழக்கமாக பார்க்குற முகத்துக்கும் அந்த ஹாப்பியாக இருக்கிற முகத்துக்கும் என்ன வருத்தப்படுற முகத்துக்கும் நல்ல அடையாளம் தெரியுது இல்லையா? இந்த பழமொழி தான் அது ரொம்ப ரத்தின சுருக்கமான இது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது. ஃபேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ ஃபைண்டிங் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு மயக்கமாயிடுறது. பாயிண்ட் சும்மா மயக்கம் போட்டு விழுறதில்ல. புரியுங்களா? ஃபைண்டிங் அப்படின்னா ஒரு ஒரு ஷாக் வந்து மயக்கம் போட்டு விழுறது. புரியுங்களா? அது என்னது ஷாக்கு வர்றதுக்கும் ஷாக் ஆகுறது மயக்கம் போட்டு விழுறது? ஷாக்குங்கிறது பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. ஒரு விஷயத்தை ஏதாவது பார்க்குறாரு, அந்த விஷயத்தை வந்து இவரால் டீல் பண்ண முடியல. இவருடைய வளர்ச்சி நிலைக்கு, இவருடைய புரிதலுக்கு ஆக்சிடென்ட் யாரும் அடிச்சு விழுறான், இவர் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. புரியுங்களா? ஃபோன் வருது, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு விழுறாங்க, இவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒரு செய்தியை கேட்டால் மயக்கம் போட்டு விழுறது, ஒரு சம்பவத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுறது, இல்லை யாரோ வந்து அதாவது இவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி பேசுறாரு, மயக்கம் போட்டு விழுந்துறாரு. புரியல? அப்ப இந்த மயக்கம் என்பது என்ன அப்படின்னா, இது ஒரு எஸ்கேப்பிங் மெக்கானிசங்க. ஒரு எஸ்கேப்பிங் மெக்கானிசம். ஃபியர், பயம், கேனாட் கோப். அந்த சூழலை, அந்த செய்தியை, அந்த நிகழ்ச்சியை என்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படி. ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுறாங்க. ரத்தத்தை பல பேர் சொல்றாங்கல்ல, ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வந்துடுது, கிருகிருன்னு சுத்துது, உடனே அந்த இடத்த விட்டு உடையாந்துடுறேன் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? பிளாக்கிங் அவுட். டோட்டலாக அவர் வந்து எஸ்கேப் பண்ணி கொண்டு போகிறது தான். அந்த த்ரெட்டன்டு சுச்சுவேஷன்ல இருந்து, அந்த த்ரெட்டன்டு என்ன சொல்றது என்விரான்மெண்ட், அதுலேருந்து இவர் எஸ்கேப் பண்ணி கொண்டு போயிருது. இவரால் எதிர்கொள்ள முடியல. அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? அந்த விஷயத்த எதிர்கொள்ள முடியல. என்ன எதிர்கொள்ள முடியலங்கிறத அவருடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் மயக்கம் போட்டு விழு, ஸோ இந்த உலகத்திலிருந்து ஆஃப் பண்ணி கொண்டு போயிடுறது, ஆழ்ந்த உறக்க நிலை கொண்டு போயிடுறது. இங்க என்னன்னா அவருக்கு தெரியாது. அப்புறம் அந்த அதிர்ச்சி நிலைக்கு ஏற்றவாறு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரமோ கழிச்சு அந்த நினைவு தானா வரும். அப்ப ஏஞ்சி பார்ப்பாரு, ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சா, ரைட், நார்மலுக்கு வந்துடுறாரு. அப்ப தற்காலிகமா அவரை ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து, அச்சுறுத்தல்லேருந்து, அதிர்ச்சியிலேருந்து அவரை எஸ்கேப் பண்ணி கொண்டு போறது, அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் ஃபைண்டிங், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஃபைண்டிங் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அடிக்கடி வருது அப்படின்னா என்ன தீர்வு? அந்த எவல்யூஷன் ஸ்டேஜ்லேயோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயோ வளர்ச்சி நிலையில உள்ள பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, தடை இருக்கு இல்லையா, அது குழந்தை நிலையிலேருந்து அவருக்கு இப்போ வயசு 40 இருக்கும், ஆனால் அவருடைய வளர்ச்சி நிலை வந்து ஒரு குழந்தை பருவமாக இருக்கும், எதிர்கொள்ள முடியாமல் இருப்பார். அப்போ அந்த பிளாக்கேஜ் எடுத்து விட்டீங்கன்னா 40 வயசுக்குரிய முதிர்ச்சி நிலைக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். அப்போ இந்த ஃபைண்டிங்கிறது இருக்காது. அவருடைய அவேர்னஸ் அதிகமாகும். ஒரு விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய
துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை வரும். யதார்த்தமா அவர் ரியலா என்ன ஏஜோ அந்த ஏஜுக்குரிய தன்னம்பிக்கையும் தைரியம் வரும். அறிவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்றது அவேர்னஸ். புரியல? நாலேஜுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்கறது, அதை அணுகுவது, அதற்குரிய எனக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை. அதை உருவாக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஃபைண்டிங் ஆக மாட்டார். புரியுங்களா? என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியல, பல பேர் பேசுவாங்க, கேட்டிருப்பீங்க. பட்டு அதுக்கு தீர்வு இருக்கு, மருந்துல இருக்கு. அவருக்குரிய எக்ஸாக்ட் மருந்து அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில வந்துடுவாங்க. இந்த எபிலெப்சி, ஃபைண்டிங்கு, இப்போ நாம் பார்க்கக்கூடிய எல்லா நோயிலேருந்து வந்துடுவாங்க. தேவை அவங்களுக்குரிய சரியான மருந்து போகணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஃபேட் ஆர் வெயிட் இஷ்யூஸ், சதை போடுறது, இது வந்து இப்போ ஆஃப்லேட்டு நிறைய இருக்குதுங்க. அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? பாடி மாஸ் இண்டெக்ஸ், உயரத்துக்கும் எடைக்கும் உள்ள ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அது இப்போ வந்து தாறுமாறாக போயிட்டு இருக்கு. ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அது நார்மலாக மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. புரியுங்களா? ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏன் அந்த மாதிரி ஒபிசிட்டி ஆகுது? ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. அளவு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒபிசிட்டியா இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்றது இல்லை. சிலர் நிறைய சாப்பிடுவாங்க, ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்க, சதை போடும். சிலர் நிறையவே சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடை போடும். ஸோ எடை போடுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுங்களா? கம்மியாக சாப்பிட்றவங்க கூட எடை போடுறாங்க. புரியுங்களா? அவங்க சதையை தொட்டிங்கன்னா ஊழ சதைன்னு சொல்லுவாங்க பாருங்க, நொழுக்கும் இருக்கும். புரியுங்களா? சிலருக்கு வந்து அந்த சதையும் நிறைய இருக்கும், அது நல்லா கெட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? ஓவர் சென்சிட்டிவிட்டி ஆஃபன் ரெப்ரசன்ட் ஃபியர் அண்ட் ஷோஸ் எ நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன். எங்க வந்துட்டாங்க? ஊம் ஸ்டேஜ், இன்ஃபேன்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ஓரல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. புரியுங்களா? அதாவது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கவங்க, இல்லை வந்து 4th ரோவில் இருக்கவங்க, 5th ரோவில் இருக்கவங்க, 3rd இருக்கவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒபிசிட்டி ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1 and 2 இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய ஒபிசிட்டி வராங்க. அது பாருங்க, அந்த மனநிலை இங்கே வருது பாருங்க. ஆஃபன் ரெப்ரசன்ட் ஃபியர் அண்ட் ஷோஸ் எ நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன். எந்த ரோவை சேர்ந்தவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, செக்யூரிட்டி தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் இல்லையா? ஹோம் ஸ்டேஜ், இன்ஃபேன்சி, சைல்டுஹுட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, விளையாட போயிடுவாங்க, ஊழசதை போடாது. புரியுதா? ஸோ இந்த ஊம்பு அண்டு இன்ஃபேன்சி அடுத்தவங்க பார்த்துக்கணும், இவங்களுக்கு தேவையான அடுத்தவங்க செஞ்சு கொடுக்கணும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது பயமுறுத்தது அப்படின்னாலே வெளியில இங்கே போகிறதில்ல, உடல் இழப்பு அவ்வளோ கொடுக்கறதில்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, வீட்டு விட்டு வெளியில் போகிறதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளே உட்காரவங்களுக்கு இந்த உட்காந்து சாப்பிட்றவங்க, உட்காந்து சாப்பிட்றோன்னா சாப்பிட்றத மட்டும் அவங்க உட்காந்துருக்கிறது இல்லைங்க, வெளியே போக முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு அதுதான் பார்க்கணும். இதுதான் பேசிக் ரூட். எல்லாருமே உட்காந்து வீட்டில் உட்காருன்னு சொல்லுங்க சிலர்லாம். அது எப்படி இந்த வடிவேல் சொல்லுவாள், சும்மா உட்காந்து சாதாரண விஷயமா, எங்க உட்காந்து பாரு நீ முதல்ல அப்படிம்பார் வடிவேல். சும்மாவே உட்காந்துருக்கணும் சாதாரண சோகம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்கும் முடியாத விஷயம்தான். ஏன் அவங்க வெளியில போகாமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய அவேர்னஸ் லெவல் அவ்வளோதான். உலகம் அச்சுறுத்துது, பயமுறுத்துது, தனக்கு ப்ரொடெக்ஷன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ அது வந்து அந்த மைண்ட் நேச்சர் தான், அந்த பிஹேவியர் பேட்டர்ன் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் சரியா மாறுறது. ஃபியர் மே பி எ கவர் ஃபார் ஹிடன் ஆங்கர் அண்ட் எ ரெசிஸ்டன்ஸ் டு ஃபர்கிவ். புரியுங்களா? அந்த பயம் அப்படிங்கிறது
மறைக்கப்பட்ட அடக்கப்பட்ட கோபத்தையும் மன்னிக்க இயலாத மனநிலையும் வெளிக்காட்டாமல் மூடி மறைக்க பயம் என்ற போர்வையை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பொதுவாகவே ஒரு ஒரு ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. எனக்கு அப்பான்னா இப்படி இருக்கணும், அம்மானா இருக்கணும், இப்படி இருக்கணும், படிப்புனா இப்படி இருக்கணும், ஒழுக்கம்னா இப்படி இருக்கணும், இந்த நேரத்துக்கு இதை செய்யணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியலா ஒரு விஷயத்த வந்து கருத்தியல் ரீதியா எது சரின்னு சமூகத்தில் இருக்கோ அந்த சரிங்கிறது சரியா இருந்தே தீரணும். இவங்களை பொறுத்தல அட்ஜஸ்ட் பண்ணி போக இவங்களால முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி போக இவங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அனுசரிச்சு போக சொன்னா கோபம் ஜாஸ்தியா வரும் இவங்களுக்கு. அது என்ன அனுசரிச்சு போறது? அம்மானா இப்படித்தானே இருக்கணும், அக்கானா இப்படித்தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன். ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன் புரியுங்களா? அதாவது ஒழுங்கு விதிமுறை இருக்கு இல்லையா, இந்த ஒழுங்கு விதிமுறைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து எதிர்பார்க்கறது. அப்ப எதுவுமே அந்த மாதிரி நடக்காது. ஸோ கோபம் ஜாஸ்தியா இருக்கும். கோவப்பட்டா தன்னை வந்து வெறுப்பாங்க. வெறுத்தா வீட்டை விட்டு வெளியில போகணும். வீட்டை விட்டு வெளியில போனால் என்னால் வாழ முடியாது. ஸோ நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழலை நான் அனுசரித்து போகணும். அதுவும் போக முடியாது. கோபம் வந்து உள்ள அழுத்தப்படும். ஸோ அது வந்து இந்த உடம்புல இந்த டைஜஷன்ல இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ பாதுகாப்பின்மை, தன்மறுப்பு, மன நிறைவு தேடல், அதாவது இன்செக்யூரிட்டி, செல்ஃப் ரிஜெக்ஷன் அண்ட் சீக்கிங் ஃபுல்ஃபில்மெண்ட். இவங்க கம்ப்ளீட்டாக அடுத்தவங்களை சார்ந்து வாழறதுனால வரக்கூடிய பிரச்சனை எதுங்க. ஆஃபீஸ் போனாலும் அப்படிதான், குடும்பத்தில் இருந்தாலும் அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தாலும் அப்படிதான். அமைதியாக இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாக நடக்கணும். நடக்குமா? நடக்காது. கோபம், எரிச்சல் உள்ள அமுக்குவாங்க. இப்படிலாம் இருக்கும். ஸோ கை மட்டும் நல்ல புதக்குன்னு வீங்க இருக்குது அப்படின்னா ஆங்கர் அட் பீயிங் டினைடு லவ். அதாவது தன்னை யார் நேசிக்க வேண்டுமோ அவங்க தன்னை நேசிக்காமல் இருப்பது. அவங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்லி ஆன் டிபெண்டன்ஸ், அடுத்தவங்களை சார்ந்து தான் இருக்கும். நீங்க வந்து யார் வேணாலும் பாருங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ல இருப்பாங்க. இந்த குண்டா ஒபீஸா இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ரொம்ப சாஃப்டா தெரிவாங்க, வேற வழி இல்லாம அவங்க சாஃப்டா இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். மெக்னீஷியம் மெட்டியாமெட்டிக்கா இருக்குல்ல, மெக்னீஷியம் பேஷண்ட் இருக்காங்கல்ல, கோபம் ஜாஸ்தியா வரும். யாரை இவங்க சார்ந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு கிடைக்கலன்னா ரொம்ப கோபம் வரும். ஆனா கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்? இப்ப இருக்கிற நிலையும் போயிடும். எங்க போவேன் நான்? இதை விட்டு போனேன்னா நான் அனாதையா நிற்கணும். ஸோ அனாதையா போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற இடத்துல தான் யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் பொறுத்து போகிறதுக்கும், அந்த பொறுத்துக்கிறதுங்கிறது உள்ளுக்குள்ள ஆத்திரமா கோபமா இருக்கும், வெளிப்படுத்த முடியாது. அது இம்பேலன்ஸ் கொண்டு வரும். ஸோ வயிறு தொப்பன்னு வருது அப்படின்னா சாப்பாடு என்பது தான் விரும்புகிற சாப்பாடு அங்கே கிடைக்காது. தான் விரும்புகிற சாப்பாடு அங்கே கிடைக்காது, மறுக்கப்படும். யாராவது செஞ்சு தரணும், இல்லை எங்கேயா வாங்கி சாப்பிடணும், புரியுங்களா? ஸோ இவங்களை பொறுத்தவரை யாராவது செஞ்சு கொடுக்கணும், இல்லை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா டிபெண்டன்சி. ஸோ அப்படி இருக்கும்போது தனக்கு பிடிச்சதை வாங்கி தரணும்ல, அது வந்து உனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி நிராகரிக்கப்படலாம். நீ எல்லாம் ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், தொல்லை வரும், தரமாட்டாங்க, வாங்கி தரப்பண்றாங்க, மறுக்கப்படுறது. பிரியாணி வேணும், பிரியாணி வந்து உடம்புக்கு ஒத்துக்காது, வாங்கி தர மாட்டாங்க, மறுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஊட்டம் மறுக்கப்படுவதில் வரக்கூடிய கோபம், அதுக்கு மேலே இவங்களால பேசி சமாளிக்க முடியாது, சரின்னு போட்டாங்க. இடுப்பு பெருசாக இருப்பது, பெற்றோரின் மீது உறுதியான கோபம். ஏன்னா பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அங்கே வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும், அதில் வரக்கூடிய கோபம். தொடை அதிகமாக இருக்கிறது, தொடை மட்டும் ரொம்ப வீங்கி போயிருக்கிறது,
பெருசா இருக்கிறது. எல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குது. அதாவது கை உடம்பு அளவுக்கு ப்ரொபோர்ஷனலா கை இருக்கிறது, கால் இருக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் ரொம்ப ஒபீஸா இருக்கிறது. புரியுங்களா? அது உடம்பு இருக்கிற சைஸுக்கு முக்கால் பகுதி வந்து கால் மட்டும் இருக்கும். சிலருக்கு அதெல்லாம் வித்தியாசம் இருக்கு, பார்க்குறோம். ஸோ வெளிப்படாத குழந்தை பருவ கோபம். குழந்தை பருவத்துல இது வந்து பாருங்க பெக்குலியரா இருக்கு பாருங்க. குழந்தை பருவத்துல அந்த கை கால் வளர்ச்சி அடையுது இல்லையா? அந்த காலகட்டத்துல அப்பா மீது கோபம். அப்பா மீது கோபம்னா நீங்க அப்பான்னு மட்டும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களை யார் வளர்க்குறாங்களோ, அது மாமாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அப்பாங்கிற ஒரு ரோல் இருக்கு இல்லையா? அந்த ரோல்ல யார் இருந்தாலும் அவங்க மேல வரக்கூடிய கோபம், அந்த கோபத்தை அடக்கி அவங்க இளம் பிராயத்துல குழந்தையா இருக்கும்போது வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தொடையில தெரிய வரும். கால், அதாவது முழங்காலுக்கு மேல தொடைப்பகுதி ரொம்ப குண்டா இருக்கும், ஒபீஸா இருக்கும். அடுத்தது ஃபெட்டிக். அதாவது சோர்வடைதல், உடம்பு சோர்வடைதல். சரிங்களா? பொதுவா சோர்வுங்கிறது எப்ப இருக்கும்? சோர்வுங்கிறது எப்ப இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலை செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ராத்திரி பகலா செஞ்சு கிடப்பீங்க, டயர்டா இருக்காது. சும்மா 2 மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திருப்பீங்க. அந்த 2 மணி நேரம் உறக்கமே நிம்மதியா இருக்கும். எந்திரிக்கும் போது ரொம்ப எனர்ஜியா எந்திரிப்பீங்க. என்ன, இந்த படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, சுய விருப்பத்துல பிள்ளைங்க வந்து படிக்குது அப்படின்னா சோர்வே இருக்காது, அவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? சோர்வு எப்ப வரும்னா தனக்கு பிடிக்காத ஒரு வேலை, என் மனசுக்கு அது பிடிக்கல, வேண்ட வெறுப்போட கட்டுப்போட செய்யறங்க. அப்ப நீங்க உங்க வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கை அந்த செயல் செய்ததன் மூலம் உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் இருக்கு இல்லையா? அது உங்க மனசுக்கு நிறைவானதா இருக்காது. மனதுக்கு நிறைவான வேலை எதை வேணாலும் செய்யுங்க, நீங்க தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது, சோர்வே இருக்காது. தூக்கம் என்பதே உங்களை வந்து உங்க சோர்வு நீக்கி உங்க உடம்ப ரிப்பேர் பண்ணி தர்றதுக்காக கொண்டு வர்றதுதான் தூக்கம். புரியுங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியான செயலை செய்யுங்க, நிறைவான செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க, தூங்குறதுக்கு அவசியமே இல்லை. சிலர்லாம் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டு தூங்குறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. தூக்கம் என்பது நிம்மதியை கொண்டு வாங்க, தூக்கம் தானா வரும். நிறைவை கொண்டு வாங்க, தூக்கம் தானா வரும். புரியுங்களா? அளவோட இருக்கும், அந்த தூக்கம் கூட அளவோட இருக்கும். ஸோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஸ்னாப்பு போட்டாலே போதும், உடம்பு புத்துணர்ச்சி அடைஞ்சிடும். தூங்கி எழுவதே மீண்டும் வந்து ஆற்றலோடு பணிபுரியறதுக்கு தான். புரியுங்களா? அதுக்கு அதிகபட்சம் 5 மணி நேரம் போதும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் அது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். அதுக்கு மேல தூங்குறதும் நோய், தூக்கம் வராமல் இருக்கிறதும் நோய். புரியுங்களா? ஸோ இந்த ஃபெட்டிக் அப்படிங்கிறது, சோர்வு என்பது, களைப்பு என்பது எப்போ வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். நான் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த வேலை எனக்கு அவசியம் இல்லாத வேலை, எதுக்கு என்ன நீ செய்ய சொல்ற அப்படின்னு அந்த கடுப்போட கட்டாயத்தின் பேர்ல நீ எந்த வேலையை ஒரு நாள் முழுக்க செய்கிற வேலையை 2 மணி நேரம் செஞ்சா கூட அந்த நாள் முழுக்க வேலை செஞ்சா வரக்கூடிய களைப்பு வந்துடும். இதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. போர்டம், போர் அடிச்சு செய்யறது. போர்னு என்ன? விருப்பம் இல்லாமல் செய்யறது. லேக் ஆஃப் லவ் ஃபார் வாட் ஒன் டஸ், அவர் என்ன செய்கிறாரோ, அதாவது விருப்பம் இல்லாமல் செயலை கட்டாயத்தின் பேரில் செய்வது, அதுல ஆர்வம் இல்லாமல் செய்வது. புரியுதா? ஒரு ரெசிஸ்டன்ஸோட, மறுப்போட, ஏய் வேணாங்கிறியா அப்படின்னு நீ வந்து அதெல்லாம் முடியாது, செய்யனா செஞ்சுதான் ஆகணும், உனக்கு பிடிக்குதா பிடிக்கல செஞ்சுதான் ஆகணும், அப்படி ஒரு மறுப்பு. அந்த மறுப்போட வேற வழி இல்லாமல் செய்யறாரு இல்லையா? சீக்கிரம் களைப்பு கொண்டு வந்துடும். சலிப்புணர்ச்சி இப்படி வந்து அதை போர் அடிக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்தது ஃபீட்டு, பாதங்கள். பாதம் என்பது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெப்ரசன்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் செல்ஃப். நம்மளை பற்றிய புரிதல், நம்ம வாழ்க்கையை பற்றிய புரிதல், அடுத்தவங்களை பற்றிய புரிதல், இது எல்லாமே இந்த வாழ்க்கையை நடத்துறான், வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. உடம்பு நடக்கணும், உடம்பு நடந்தாதான் வாழ்க்கை நடக்கும். புரியுங்களா? அந்த நடத்துறதுக்கு தேவையானது வாழ்க்கையில புரிதலும், வாழ்க்கையில புரிதல் வேணும். புரியுங்களா? வாழ்க்கையை நடத்துறதுக்கு உடம்பு நடக்கிறதுக்கு பாதம், வாழ்க்கை நடத்துறதுக்கு புரிதல், ரெண்டுக்கும் கோரிலேஷன் இருக்கு. அதுல இந்த குதிகால் எலும்பு வளருது, ஏஞ்ச உடனே நடக்க முடியல, கொஞ்ச தூரம் நடந்தா சரியா போகுது, இது பெரும்பாலான மக்களுக்கு அது வருது இல்லைங்களா? இதுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய மருந்தை பாருங்க, அந்த மருந்தோடைய குணத்தை பாருங்க, நீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? கல்கரியா கார் அந்த எலும்பு வளர்ச்சிக்கு பிரதான ஒரு மருந்தா சொல்லுவாங்க. கல்கரியா கார்புன்னு அடுத்தவங்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும். இவங்க எதுவும் செய்யறாங்களோ செய்யலையோ, யாரை சார்ந்துருக்கணும் அவங்க இதெல்லாம் செய்யணும். அவங்க காசு கொடுக்கணும், வீடு கட்டி தரணும். புரியுங்களா? எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுல கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு கிளாரிட்டி இல்லாம பயம் பதற்றம் இருந்தாங்கன்னா குதிகால் எலும்பு வளர ஆரம்பிக்குது. புரியுங்களா? அப்புறம் பிரியாணி யூஸ் பண்றோம், டிலூஷன் பூவர், ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி. கல்கரியா புளூரிக்கம், ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி. வாழ்க்கை எப்படி நடத்த போறோம்? இவர் பாட்டு வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டு வந்துடுறாரு, தான் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு, தான் கூட பிறந்தவங்க செஞ்சுறாரு, இங்க வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாரு. என் பிள்ளை எப்படி படிக்க வைக்க போறேன், என் பிள்ளைக்கு எப்படி நகை சேர்த்து வைக்க போறேன், என் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ண போறேன். ஸோ இது எல்லா கவலைகளும் அங்க பாதத்துல வழியை கொண்டு வருது. புரியுங்களா? அப்ப வாழ்க்கையை பத்திய ஒரு பயம், புரிதல் இல்லாம பயம், ஃபியர் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது, ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர் அண்ட் ஆஃப் நாட் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் இன் லைஃப். வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, எப்படி வாழ்க்கையை நடத்த போறோம்னு தெரியல, வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல. இந்த வார்த்தைகள் தான், எந்த உணர்விலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறதோ அதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வருது உங்களுக்கு. ஃபீவர், ஃபீவருங்கிறது என்ன? ஃபீவருங்கிறது தனி ஒரு நோய் கிடையாதுங்க, முதல்ல அது புரிஞ்சுங்க. ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா உடம்பு அங்கே ஏதோ ஒரு போராட்டம் நடக்கிறது, முரண்பாடு நீடிக்கிறது. அங்கே போராட்டம் எங்க இருக்கும்? ஒத்து போகாத இடத்துல போராட்டம் இருக்கும். உலகப்போர் ஏன் நடக்குது? 2 நாடு ஏன் அடிச்சுக்கிறாங்க? ஒத்து போகாத விஷயங்கள் அங்க சமாதானமாக முடியாத விஷயங்கள் அங்கே போராட்டத்தை கொண்டு போகுது. ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள், நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிக்ஸோட ஒரு ஸ்ட்ரகிள், போராட்டம். இங்க உடம்புக்குள்ள நிறைய முரண்பாடுகள் கிடக்குப்பா, அதை நான் சரி செஞ்சுட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் ஓய்வு எடு அப்படிங்கிறது தான் ஃபீவர். சரிங்களா? அப்ப அந்த போராட்டம் அப்படின்னால அங்கே முரண்பாடு இருக்கு, கோபம் இருக்கு, ஒத்துழையாமை இருக்கு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? போராட்டம் இருக்கிற இடத்துல, உரசல் இருக்கிற இடத்துல சூடு இருக்கும். இது எல்லா இடத்துலையும் உள்ளதுதான். 2 கையும் இப்படி செய்யுங்க, சூடு வருது. எந்த ஒரு 2 பொருளை வேணாலும் செய்யுங்க, சூடு வருது. 2 பொருள் அடிங்க, சூடு வருது. புரியுங்களா? ஸோ ஒத்துழையாமை, போராட்டம், மறுப்பு, இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ஃபீவருங்கிற ஒரு சிம்டம் சொல்லுது. புரியுங்களா? கோபம் இருக்கு அங்கே, பர்னிங் அப், எரிச்சல், அதாவது எரிச்சல் அப்படிங்கிறத விட சூடுன்னு சொல்லலாம். கோபம், எரிச்சல், எரிப்பு எல்லாமே ஃபீவருக்கு காரணமா இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள ஃபீவர் அப்படின்னாலே அங்க ஒரு போராட்டம் நடக்கிறது, ஸ்ட்ரகிள் நடக்கிறது. நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இனிமிக்கல் ஏஜென்சிக்கு எதிராக, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இனிமிக்கல் ஏஜென்சி, அந்த எதிரிக்கு எதிராக போராடுகிறது என்று அர்த்தம். ஒரு கட்டி வருது, செப்டிக் ஆயிடுச்சு, போராட்டம் நடக்குது. தோத்து போன கிருமிகள் வெள்ளையா சீழா வெளியில வருது. வெள்ளை அணுக்கள் போராடுது, தோத்து போன சீழா வெளியில வருது. என்ன அர்த்தம்?
ஸ்ட்ரகிள், போராட்டம். எங்கேயாவது ஒரு கட்டி இருக்கு, வீக்கா இருக்கு, என்ன தொடையில வந்து ஒரு வீக்கம், வலி வரும், ஃபீவர் இருக்கும், ஃபீவரிஷா இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி வந்து பரீட்சை வந்துச்சு, எக்ஸாம் வந்துச்சு, ஃபீவர் வருது, எக்ஸாம் ஃபீவர் வருது. என்னது? நான் எதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறேன், என்ன எந்த அளவுக்கு அவங்க பரீட்சைக்கு போறாங்க, என்னால முடியுமா முடியாதா? இன்டர்னல் ஸ்ட்ரகிள், மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. புரியுங்களா? 10 நாளா ஒரு குழந்தை என் கூட விளையாண்டு இருந்துச்சு, அது இன்னைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே துயரமா இருக்கு, கவலையா இருக்கு, உள்ளுக்குள்ள முரண்பாடு, ஃபீவரா வெளியில வருது. புரியல? ஒரு பொருளை இழந்தா ஃபீவர் வருது, ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது பயம் வந்தா ஃபீவர் வருது, பயம் வந்தாலும் ஃபீவர் வருது, இழந்தாலும் ஃபீவர் வருது, உள்ள ஒரு கட்டி போராட்டம் நடக்குது, அப்போ ஃபீவர் வருது. ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கலாங்க. அங்க கோபம் இருக்கும், சூடு இருக்கும், எரிச்சல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். 20வது ஸ்லைடு. ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ். ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது இப்போ யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டுன்னு சொல்றாங்க இல்லையா? யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வருது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம், எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அதே விஷயங்கள் தான் இதில் வந்து கொஞ்சம் மாறி வரும், அவ்வளோதான். நர்சிங் ஏ ஹர்ட் ஃப்ரம் ஏ பார்ட்னர், அதாவது வாழ்க்கை துணைவர். இங்கே வந்து கணவர்னு நேரடியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வருது. யூட்ரஸ்ல வரக்கூடிய ஃபைப்ராய்டு நீர்க்கட்டிகள். ஏ ப்ளோ டு த ஃபெமினின் ஈகோ, அந்த நான் பொண்ணா இருக்கிறதுனால தான் என்னை எல்லாம் இப்படி போட்டு நசுக்குறீங்க, என்னை எல்லாம் இப்படி வந்து போட்டு இம்சப்படுத்துறீங்க. புரியுங்களா? அந்த பெண், நான் பொண்ணா இருக்கிறதுனால இப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணா இருக்கிறதுனால என்னை இப்படிலாம் அடக்குறீங்க, இப்படிலாம் இம்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற அந்த ஈகோவுடைய சப்ரஷன் டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட். புரியுங்களா? பல காரணங்கள் சொல்லி அவங்க வாயை அடைப்பாங்க. எல்லா குடும்பம் நீங்க பார்க்கறது தான். துணைவரிடமிருந்து கணவரிடமிருந்து பெற்ற காயத்தை ஆற்றுதல். எங்க ஆற்றுது? அங்க வந்து ஃபைப்ராய்டு டியூமர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வச்சு ஆற்றுறது. உள்ளுக்குள்ள அந்த அந்த அழுத்தமானது, அந்த கோபமானது, அந்த ஆற்றாமையானது அங்க இம்பேலன்ஸ் ஆகுது, யூட்ரஸ்ல போய் இம்பேலன்ஸ் ஆகுது. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. யூட்ரஸ்ல ஒரு இஷ்யூன்னா இட் இஸ் ப்ராப்ளம் வித் தேர் பார்ட்னர் ஒன்லி, ரிலேட்டட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பார்ட்னர். சரிங்களா? பிரஸ்ட்ல ஒரு இஷ்யூ வருதுன்னா அது வந்து தான் தாய் அல்லது தான் ஒரு குழந்தையாகவோ, எனக்கும் அம்மாவுக்கும் இல்லை எனக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள ஒரு புரிதலேருந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து பிரஸ்ட்ல வந்து பிரச்சனைகள் வரும். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரக்கூடிய ஒரு எமோஷனல் ஸ்ட்ரகிள், அதில் வந்து யூட்ரஸ் வந்து சஃபர் ஆகும். நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஓகே, மணி 9 ஆச்சு. 20 ஸ்லைட் பார்த்துருக்குறோம். சார் சொல்லுங்க. சார் வணக்கம், வேலூர்ல இருந்து முரளி அப்பப்போ கேட்குறேன் உங்க சொல்லுங்க. கேட்டுதான் சார் இருக்கேன் சார். 25 வருஷம் ஆச்சு சார் நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து. எதுக்குன்னா அந்த குதிக்கால் ரெண்டுத்துலயும் அந்த குருத்தெலும்புக்கு கவுன்சிலிங் கொடுத்து, மெடிசனை கொடுத்து, இதோட 25 வருஷம் அந்த தொந்தரவே இல்லாத இருக்கிறேன். ஏன்னா அவுட் டு அண்டர்ஸ்டாண்டிங் கவுன்சிலிங் கொடுத்தீங்க. எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும், இன்னைக்கு வரைக்கும் தொந்தரவு இல்லாத ரொம்ப சுகமா இருக்கேன். அதுல பட்ட கஷ்டம் கொஞ்ச நேரம் இல்ல. 2 கால்ல வந்து நான் நீங்க சொல்றது அனுபவபூர்வமா அந்த மைண்டு, அந்த புரிதல், முரண்பாடுகள் எல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கேன். நீங்க பீகார் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனீங்க, இதோட சரி உங்களுக்கு தொந்தரவு வராது. நல்லா இருக்கேன். அனுபவபூர்வமா அனுபவிக்கிறேன். நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. ஒரு டவுட்டு,
சொல்லுங்க, யாருமா? நான் தேன்மொழி. திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டி வருதே, அது என்ன காரணம் டாக்டர்? அதெல்லாம் வந்து அது திருமணம் ஆகும்போது தான் அதை பத்தி யோசிக்கிறாங்க, அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. அதுல வந்து இப்போ முந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாலின கவர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. அந்த காலத்துல பாலின கவர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க, சரிங்களா? தனியா பிரிச்சு வைப்பாங்க, ஆண்களும் பெண்களும் தனியா பிரிச்சு வைப்பாங்க. வீட்டுக்கு யாரும் ஆண்பிள்ளைங்க வந்தாங்கன்னா வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவில அறக்குறையாக வந்து, அதாவது அதெல்லாம் இப்ப வந்து அளவு கடந்த வெளிச்சம் போட்டு பாக்குறது பேசுறது அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுங்க, பாலியல் சம்பந்தப்பட்டதெல்லாம். அப்ப இதெல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் கலந்துக்க முடியாத, ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட மட்டுமே கலந்து கொள்ள கூடிய அல்லது ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கலந்து கொள்ள முடியாம தான் மனசுக்குள்ளே போட்டு புடுங்கக்கூடிய பயம் அப்படிங்கிறதும் தெளிவின்மை அப்படிங்கிறதும் நிறைய இருக்குதுங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இப்ப நிறைய கேள்விப்படுறாங்க, பாக்குறாங்க. அப்ப எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும், எப்படி வருவாரு, எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் வருதுங்க அவங்களுக்கு. தெளிவின்மை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது லைஃப் பார்ட்னர் குறித்த தெளிவின்மை அப்படிங்கிறது எந்த வயசுல வேணாலும் வரலாம். ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது நேரடியா சந்திப்பாங்க, பிஃபோர் மேரேஜ் அவங்க கற்பனையில சந்திப்பாங்க. இந்த வெளியில காய்ச்சல் அப்படிங்கிறது முரண்பாடு சொன்னீங்க நீங்க. ஆமா, போராட்டம், எரிவு அப்படின்னு. இப்போ காய்ச்சல் வந்ததே தெரியல, ஆனா காய்ச்சல் வந்து நல்லானதுக்கு அப்புறம் உடம்பு ஒரு மாதிரி உட்காய்ச்சல் அடிச்சிருக்குதுன்னு அப்புறம் 2 நாள் கழிச்சு தெரியுது. உதட்டுக்கிட்ட அந்த ஃபீவர் பிளிஸ்டர்னு புள்ளி புள்ளியா வேர்க்குற மாதிரி பொங்குது. இந்த உட்காய்ச்சலுக்கும் அதே காரணமா இல்ல வேறையா? இல்ல, காய்ச்சல் அப்படிங்கிறது அதோட அளவு அதிகமா குறைவா இருக்கலாம். அதாவது உடம்பு வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரியை இல்லைன்னா உள்ளே உருவாகக்கூடிய எதிரியை எந்த அளவுக்கு வலிமையான எதிரியை எதிர்கொள்றாங்களோ அதை பொறுத்து ஜுரத்தினுடைய அளவு இருக்கும். நல்லது டாக்டர். இந்த கருப்பையில தசை வளர்ச்சி அல்லது அந்த சுரப்பி சொன்னீங்க இல்லையா, ஹார்மோன் ஃபர்ஸ்ட் டாபிக்ல. அந்த கருப்பை அது மாதிரி வென்ட்ரிக்கிள்ல அந்த மாதிரி தசை வந்து கடினமா இருக்கு, அதுக்கு என்ன டாக்டர் காரணம்? இதயத்துல, அதாவது இதயம் என்பது அதாவது உயிர் சக்தி உயிராற்றலே அங்கதான் இருக்குது. உயிர் சக்தி உயிராற்றலே அங்கதான் இருக்குது, புரியுங்களா? அந்த உயிரை பராமரிக்கிறதுலயே அவங்களுக்கு உயிராதாரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவங்க வாழ்க்கையில எதை நினைச்சிருக்காங்களோ, அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்னு எதை நினைக்கிறாங்களோ அங்க சிக்கல் இருக்குன்னு இருக்கும். இதயம் என்பது உயிருக்கு ஆதாரமான உறுப்பு. அங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா இவங்க வாழ்க்கையில எதை உயிர் ஆதாரமான ரொம்ப முக்கியமான லைஃபோட இஷ்யூன்னு எதை நினைக்கிறாங்களோ அங்க இவங்க எதிர்கொள்றதுல சிக்கல் இருக்கு. ஓகே டாக்டர். இது பரம்பரையா வரக்கூடியதா? அப்படிலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் இண்டிவிஜுவல். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. யாரையும் எதையும் எதோட லிங்க் பண்ணி அதெல்லாம் இல்லாம இருக்காது, சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. ஆனா நீங்க ஆய்வு செய்யறதுக்கு அங்கெல்லாம் போய் தேடக்கூடாது, அந்த பர்சன்ட்டு தான் ஆய்வு செய்யணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. எந்த ஊர்லயும் பேசுறீங்கம்மா? வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர். ஓகே, நல்லது. ஏப்ரல் 11, 12 2 நாள் நிகழ்ச்சி போட்டிருந்தீங்க. பதிவு பண்ணிட்டீங்களா? பதிவு பண்ணல, அதுதான் கேக்குறேன். நான் வந்து ஹோமியோ படிக்கல, பட் ஹோமியோ கத்துக்கணும்ன்ற ஆசை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வாங்க. இது வந்து நம்ம சயின்ஸ் எல்லாமே, நம்மளுடைய சயின்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். இது ஒரு லைஃப் சயின்ஸுங்க, நம்ம பாக்குறது எல்லாமே லைஃப் சயின்ஸ் தான். ரொம்ப அருமையான வகுப்புங்க டாக்டர். ஆமா, நீங்க வந்து இந்த என் நம்பருக்கு நீங்க உங்க போன் நம்பர் அனுப்புங்க. உங்க போன் நம்பருக்கு அந்த பாம்ப்ளெட் போட்டு விடுறேன். நீங்க வந்து பதிவு பண்ணுங்க, அவசியம் வாங்க, கலந்துங்க, சரிங்களா? உங்க நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அனுப்புறேன் டாக்டர். ஓகே, ரைட், தேங்க்யூ.
ஓகே, தேங்க்யூ சார். ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ God bless you, brother. தேங்க்யூமா. தேங்க்யூ. God bless you. ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு வகுப்பு சார் இன்னைக்கு. ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். சந்தேகத்தை ரொம்ப தேங்க்யூ. அருமையா சொன்னீங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா நன்றிங்க. நன்றி நன்றிங்க. ஐயா இது போஸ்டிங் போடுங்க ஐயா எங்களுக்கு. ஐயா இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்ப தமிழ் சரிங்க. அப்படிங்கறது நான் அப்பப்போ எடிட் பண்ணிக்கிட்டே வரேன். தமிழ்ல ஐயா பண்ணதை மேற்கொண்டு நான் அதுல எடிட் பண்ணிட்டு வரேன். எல்லாம் சரிங்க. முடிச்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. சரியா? ஏன்னா இப்ப இன்னைக்கு பாக்குற 5 ஸ்லைட்லயும் நிறைய எடிட் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்ப முடிச்சிட்டோம்னா எல்லா எடிஷன் முடிஞ்சிடும். அதை அப்படியே சரிங்க. அனுப்பிச்சு விடுறேன். நன்றிங்க. நன்றிங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ.